வாட்ஸ்அப் கைஸ்லாம் எப்படி நாளாக்கி நம்புற வெல்கம் டு விக்கி கேம் ஜோன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கார் கேம் விளாட போகிறோம். கார் 2 கேம் விளாட போகிறோம். இந்த கேம் பேர் நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் டோனல் பிள்ளை விளாடுங்க. சும்மா அருமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் இந்த கேம் பிளே. பார்த்தா இங்கே பாருங்க, நம்ம சூப்பரான கார் இருக்குது. பட் இது உண்மையான காசு கேட்குறாங்க. அதனால் இதுதான் வாங்க முடியாது. சிலது தான் நம்ம ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம், கேம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி இதான் வாங்க போகிறோம். நிறைய கார்ஸ் வாங்க போகிறோம். இது எபிசோடாக போடலாமா இருக்கேன். இந்த எபிசோடு போடலாமா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இல்லை நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் கைஸ் நம்ம இன்னொன்று சொல்ல மாட்டேன், எப்படியோ ஃபைனலி நம்ம கொஞ்சம் 190 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அதுக்கே மேலே வந்தாச்சு. இன்னும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் தான், இன்னும் 10 இருக்குது. இன்னும் 10 பட்டு எல்லோரும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 10 பேர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். 200 சப்ஸ்கிரைபர் நம்ம இப்படி அடிச்சிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எதிர்கூட பார்க்கல. இங்கே எக்ஸ்ட்ரா 5 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க போல். நான் எதிரே பார்க்கல. காலையே ஏஞ்சி பார்த்தேன். காலையே பார்த்தாலே தெரியுது 190 சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க. அதான் செம்ம ஷாக்கு. அப்புறம் எப்படியோ இன்றைக்கி வீடியோ போட்டு ஆகுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ போட்டு வந்துட்டு. இன்றைக்கி சண்டே, அதனால் ஞாயிற்றுக்கிழமைனால நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம டெய்லி வீடியோஸ் போடலாம்னு இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள், ஓகே? அட்லீஸ்ட் 1 நிமிஷமாக பாருங்கள் மக்களே. ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும். ப்ளீஸ் மக்களே, எல்லாம் 1 நிமிஷமாக பாருங்கள், அதே போதும் எனக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி எல்லா டைஸ் ஓகே பண்ணிக்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் குழி வச்சுருக்கோம். 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், நான் பிசி செட்டப் பண்ணுவேன். சொந்த வீடு இது இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறனால என்னால் பிசி செட்டப் பண்ண முடியாது. அதனால் அடுத்த வாட்டி நம்ம ஒரு நல்ல நமக்கே சொந்தமாக ஒரு வீடை வாங்கி அதில் நான் பிசி செட்டப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக காமிக்குவேன். அதுக்கு நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்து வரானா வீடியோக்குள்ளே நல்லா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது தனியாக விளாட்றது போல். ஓகே வந்தாச்சு. இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கூட விளாடிக்கலாம். ஓகே, என்ன கண்ட்ரோல்ஸ் போல். ஓகே, கார் போக சொல்கிறாங்க. போயாச்சு. ஓப்பன். காராக சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா உண்மையாக ரியலிஸ்டிக்காக இருக்குங்க, பயங்கரமாக. பெட்ரோல்லாம் கிடைக்குமாமா? என்ன சொல்கிறாங்க? வா, இது மூடு சொல்கிறாங்க போல். ஓகே, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த காரு. பட் இது ஸ்பீடு எவ்வளோ போகணுன்னா தெரியல. இங்கே நேராக போக சொல்கிறாங்க. ஓகே, செட்டிங்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் இப்போ? ஓகே, டேமேஜ் ஆகணுமா? டேமேஜ் ஆகுமான்னு கேட்குறேன். டேமேஜ்னும், ஏன்னா அப்போ தான் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் எனக்கு வேணும். ஐயோ, போலீஸ் போகிறாங்க. ஐயோ, ஓகே, இப்போ நம்ம இந்த வேலை செஞ்சால் 40,000 தரோம். ஏன்னா போலீஸ் என்ன பிடிக்க வருது? சார் நான் என்ன தப்பு பண்ணல சார். ஐயோ போலீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். நான் ஏன் சார் தப்பு பண்ண? ஐயோ போலீஸ் வேறு தட்டி தருது. ஆயோ எப்போ ஓடாயா? ஐயோ நான் என்னடா பண்ணல? என்ன பிடிச்சிட்டு போலீஸ் என்ன பிடிக்க வராங்க? அதை பாருங்க, என்ன ஃபாஸ்ட்டில் வராங்க. ஆயோ என் வண்டிக்கு அவன் ஃபாஸ்ட்டாக போகாது. ஐயோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குதல் வெளியே ஆகலையே. ஐயோ உடச்சி தள்ளிட்டு போடா, வேறு எங்கேயும் போக முடியாது இல்லையே. இங்கே ஒரு போலீஸ் வரானோ? ஐயோ பின்னாடி அடிச்சு தொடக்கிட்டு வந்துருக்காளே. ஐயோ ஓட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ரொம்ப இழுக்குது. ஓடு. ஓகே, இந்த கேம் பிளே ஃபோன்லேயே விளாடிக்கலாங்க நீங்கள். ஓகே, ஐயோ பின்னாடி வர தொட்டிட்டோம். கார் நின்றுச்சு. ஐயோ கார் டேமேஜ் பண்ணியிருக்கேன். ஓட டே என்ன போலீஸ்காரன், நான் என்னடா பண்ண பண்ணடா நான். டே தம்பி நான் எந்த தப்பும் பண்ணடா, ஆளை விட்டுருக்கா. டேய் போலீஸ்காரடா. டேய் ஐயோ வண்டி. ஐயோ இதுக்கு மேலே வெளியே போயிடுவேன்டா. இதுக்கு மேலே வேண்டாம், கேமுக்குள்ளேயே நம்ம சமாளிக்க தருவாங்க. நான் வெளியே போயிட்டு வரேன். அப்போடு திருப்பி வெளியே போயிட்டு வந்துட்டாங்க. இந்த போலீஸ்காரன் என்னையா பிடிக்கிறான் தெரியல. அவன் லூசு பண்ணி என்ன பிடிக்க வரான்? போலீஸ்காரன் நான் என்னடா பண்ணேன்? சும்மா அடிக்காமல் விடலாம். கார் டேமேஜ் ஆச்சுங்க. அந்த கார் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சா நம்ம காரை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க. காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வரணுமா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கள் காசு பிடிங்கிருக்காவே இப்படி பண்ணோம். என்ன பண்ணோம்? ஓகே, நம்ம ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். 40,000 தர சொல்லியிருக்காங்க. என்ன வண்டி அப்பப்போ ஸ்டக்காகி திடீர்னு நிற்குது. ஏன் தெரியல. இது மொக்க வண்டியாக இருக்கே. நம்ம லாம்பகினி வாங்கணும். அது நிறைய எபிசோடு வரணும். அதுக்கு நிறைய எபிசோடு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எபிசோடு கேட்கணும், இல்லை நானே அப்லோட் பண்ணுறேன். இன்னும் 200 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான். அதான் பண்ணிக்கோங்க எல்லோரும். நான் கண்டிப்பாக லேப்டாப்பும் வாங்குவேன். ஓகே, யாருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுமா? ஓப்பன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பெட்ரோல் பிடிக்கணுமா? இப்போ என்ன பண்ணணும்? இது இருக்குது போல். ஓகே,
ஃபுல்லாக போட சொல்கிறாங்க. சரி 22,000 போட்டு 400 போட்டிருக்கேன். 2400 போட்டிருக்கேன். ஓகே பெட்ரோல் எடுத்து விட்டாச்சு. இது 3 ரீல்ஸுக்காக இந்த கார் பயங்கரமாக இருக்குது. உள்ளே வைக்கிற இன்ஜின் எல்லாமே பயங்கரமாக இருக்கு. ஓகே எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, அங்கே போக சொல்கிறாங்க. உள்ளே உட்காந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமான இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஆள் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதனால் தெரிஞ்சுதான் வைங்க, ஒரு கேம் ஏதாவது பிரச்சனை ஆகும் ஆள் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால. அதனால ஆள் இல்லாத மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் யாருமே இல்லை, தனியாக ஓட்டி இருக்கோம். அதுதான் ஒரு பயமாக இருக்குது. பேயை ஓட்டி இருக்கா தெரில, தனியாக ஓட்டி இருக்கீங்க பாருங்கள். யாருமே இல்லை சீட்டில். எல்லாருமே அப்படி ஓட்டி இருப்பாங்க. அங்கே பாருங்கள் அந்த சீட்லனா யாரும் இல்லை அந்த கார்லாம். ஆனால் அங்கே குள்ளே தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு கேம்னால பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே நம்ம இங்கே வர சொல்கிறாங்க. என்னடா பண்ணணும், இங்கே பாருங்க சூப்பர் கார் நிற்கிது. ஓகே நமக்கு என்ன கிடச்சிருக்கு. ஓகே லாம்பிகினி ஃப்ரீயாக தர போகிறாங்களா, இருங்க பார்ப்போம். ஓகே என்ன பண்ண சொல்கிறாங்க, திருப்பி காருக்கே போக சொல்கிறாங்க, வெளியே போக சொல்கிறாங்க. இப்போ என்ன நான் பண்ணுவேன்னா, இப்போ என்ன இது பண்ணணும், இப்போ என்ன நான் பண்ணணும், இப்போ சொல்லுங்கடா. ஏன்னா லாம்பிகினி திருப்பி எங்கேயோ போக சொல்கிறேன். எங்கே போகணும், அங்கே போகணுமா? எதுக்குடா அங்கே இங்கே போக சொல்கிறீங்க, நான் வேலை பார்க்கணுடா, யாரும் விடுங்கடா. ஐயோ அங்கே இங்கேயும் போக சொல்கிறாங்க. சரி போவோம், என்னெல்லாம் அப்படி வச்சுருக்கேன் பார்ப்போம். இவங்க ஸ்டாப் பண்ணு. ஓகே அப்படி என்னத்தில் வச்சுருக்கேன், அங்கேயும் போக சொல்கிறாங்க. ஓகே வந்தாச்சு. என்னக்குள்ளே போயிடுச்சே, என்னாச்சு? ஓகே காருக்கு நல்லா சர்வீஸ் பண்ண சொல்கிறாங்க. இருக்குல்ல கொஞ்சம் காசுனாடா, என்னடா சர்வீஸ் பண்ண சொல்கிறீங்க? ஐயோ என்ன சர்வீஸ் பண்ண சொல்கிறீங்க, என்னாச்சு? ஓகே அவள் தான் ரெடி பண்ணிட்ட போல். ஓகே இப்போ கார் ஃபாஸ்ட்டாக ஓடுமோ தெரில, கொஞ்சம் இன்னும் ஃபியூல் காலி ஆயிடுச்சு. ஐயோ ஃபியூல் இல்லை இருக்குல்ல, நம்மளாம் ஏதோ இது பண்ணியிருக்கேன், அது தெரியாமல் அமுக்குனா நல்லா ஃபியூல் காலியான மாதிரி இருக்கே. ஓகே என்னடா என்னென்னோ சொல்கிறீங்க, என்ன பண்ணணும் ஓகே இங்கே போலீஸ் வராங்க, போலீஸ். ஐயோ சாரி ஏதோ ஆடு போட்டு இருக்கேன். ஐயோ வெளியே வந்துட்டேங்க தெரியாமல். ஐயோ முடியலடா. ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்ற மாதிரி வந்துச்சுங்க. ஓகே இது அமெரிக்கா இருக்குது, இது ரஷ்யா இருக்குது, நிறையா இருக்குது. இந்தியா இருக்கா, என்ன பாகிஸ்தான் இருக்க? பாகிஸ்தான் வெளியே போ. நீயும் இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போ. ஓகே நம்ம ஹிந்தியில் கொடுத்துருப்பா, நமக்கு ஹிந்தியே தெரியாது. இன்னும் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸ்டார்ட் கொடுக்க சொல்கிறோங்க. ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளாட்றோம் போல், என்ன தெரில, அவங்க கூட தான் விளாடிக்கலாம் போல், கார் வச்சு ஓட்டலாம் போல். நம்ம வேறு மொக்க கார் எடுத்துகிட்டு போகிறோம், கலாய்க்க போகிறாங்க எல்லாம். இங்கே போகிறோம், என்னோட இவ்வளோ புரிச்சுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த காரு. அப்படிங்க அப்பா வாவு போகுமா அந்த காரு. இருங்க கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா. என்ன விஷயம் இது, கமெண்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் கமெண்ட் பண்ண முடியலங்க, என்ன தெரியல, கமெண்ட் பண்ண முடியல. இங்கே இருக்குது போல். ஓகே வாவ் போடுவோம். வாவ் போட்டேன். ஓகே அனுப்பிச்சி விட்டாச்சு. வாவ் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். என்னடா வாவ் சொல்லிட்டு பார்ப்பாங்க. எங்கே பார்ப்போம் என்ன பண்ணுறேன், என்ன கமெண்ட் பண்ணுறீங்க பார்ப்போம். டேடி இருறா, ஏன் மேலே என்ன மோதுற. ஓகே என்னாச்சு, 10 செகண்ட் கூப்பிட்ருக்கான். வண்டி ஓகே ஏதோ ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது போல், அங்கே வரைக்கும் போக சொல்கிறாங்க. நம்ம கூட என்ன இவன் கூட்டிருக்கான். ஐயோ நம்ம ஓடு வேண்டாம், ஓடு. அவன் எப்படின்னா நம்ம அதுக்குள்ளே போய் வின் ஆக சொல்லியிருக்காங்க. ஓகே என்ன பின்னாடியே வரல, என்னடா இவ்வளோ லேட்டாக வரான் இவன். நம்ம அதுக்குள்ளேயே மேட்ச்சை முடிச்சு போயிருக்கான் போல, நம்ம போய் வின் ஆயிடுவோம். இவன் பின்னாடி ஸ்லோவாக வண்டி இருக்கேன், நம்ம வின் ஆயிடுவேன்டா. ஓடு நம்ம அங்கே தான் போய் வின் ஆகணும், சருன்னு ஓடு. ஓகே என்ன இவன் இன்னும் ஸ்லோவாக வரான், வேண்டே பண்ணியிருக்கானா பாருங்க, இன்னும் ஸ்லோவில் வரான். இந்த ஸ்லோவில் வந்தால் கண்டிப்பாக வேணால் தோற்றுருவான். என்ன இவன் ஸ்லோவாக வந்துருக்கான், என்னடா இது, ஏதோ நம்ம ப்ராங்க் பண்ணுறான்னா. சரி நமக்கு வந்த வரைக்கும் லாபம். எங்கே ஆளே காணோம், ரேஸு கூட்டம் எங்கே ஆளை காணோம். ஏங்க அவன் ரேஸை சொல்லிட்டு கூட்டு விட்டு போய் அங்கே விட்டு பின்னாடி வரான்டா, என்ன ஃபாஸ்ட்டில் வரான். ஐயோ வண்டி ஆயிடுறா. ஐயோ அவனை சொல்லிட்டு நம்ம அங்கே பார்த்துட்டு இருந்தேன், அங்கே பார்க்காம என்னோட மார்க்காலில் முட்டிச்சு. ஐயோ நம்ம டீம் பாருங்க, அவன் போயிட்டு இருக்கேன். ஐயா அப்பா விட்ற கழு. ஐயோ வேறு நடுவில் போட்டு வச்சுருக்காங்க. எங்கே அங்கே போக சொல்கிறீங்க, அங்கே தண்ணியாக இருக்குடா, அங்கே அப்புறம் போவேன். ஐயா தண்ணியாக இருக்குங்க அங்கே, எப்பறம் நான் போவேன். ஐயோ முட்டு சந்தில் மாட்டி விட்டானே. என்ன அவன் அங்கே போகிறான், என்ன பண்ணுறாங்க அங்கே போகிறான். ஓகே அங்கே இந்த சைடாக போகணும் போல, பிரிட்ஜ் வழியாக போயிடுவேன்டா. பிரிட்ஜ் வழியாக இந்த வழியாக தான் போகணும்.
இவன் மேட்ச்சுக்கு கூட்டிருக்காமலே இருந்திருக்கலாம் போல். இவன்கிட்ட போய் விளாட வந்துட்ட பாரு. இங்கெல்லாம் கூட்டு போக சொல்கிறீங்க, காசு தருவீங்களே தெரில. காசு இல்லை இல்லையா? ஸோ அவங்களாம் சாப்பிடிட்டு அடிப்பேன். ஓகே, காசு அருமாலாம் தெரில. ஓகே, மேலே போய்ட்ருக்கோம். அவனும் பாருங்கள் இந்த சைடாக வந்துட்டுருக்கா செம்ம வேகத்தில். ஓகே, நீ வாடா நான் அதுக்குள்ளேயே ஜெயிச்சிருவேன்டா. ஓகே, இங்கே பெட்ரோல் இருக்குது. இந்த பெட்ரோல் நமக்கு தேவைன்னா நம்ம பெட்ரோல் கிடையாது, இது வேறு. ஐயோ, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கேன். சீக்கிரம் போக வேண்டாம். இந்த பெட்ரோல் கிடச்சா காசு கிடச்சாலும் அது பார்க்காம உடனே அங்கே போய் வின் ஆகுறோம். நம்ம வேலை குறிய வச்சுருக்கேன். எந்த இதுவும் பார்க்காம அப்படியே போயிட்டு இருக்கோம்டா. அவன் பாருங்கள் இன்னும் இப்போலாம் வண்டிகிட்டே இருக்கான். ஓகே, நம்ம அதுக்குள்ளேயே ஓடிடுவோம்டா. ஓடு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் தான் இருக்குது. வேணா மலை நான் மேலே போக சொல்கிறேன். ஏன்னா வண்டி இவ்வளோ ஸ்லோவாகிடுச்சு. என்னாச்சு? ஐயோ, வண்டி என்ன இவ்வளோ ஸ்லோவாகிடுச்சு? பயங்கர ஸ்லோவாகிடுச்சுங்க. ஐயா இப்போ நல்ல வேலை ஓடுது, வண்டி ஓடுது. ஓகே, எங்கே போக சொல்கிறீங்களே தெரியல. எங்கேயோ போக சொல்கிறீங்க, சந்துக்குள்ளே கிந்துக்குள்ளே. ஐயோ, எங்கடா போக சொல்கிறீங்க? இவ்வளோ ஸ்லோவாக போட்டிருக்கேன் வேறு. அதுக்குள்ளே டீமேட் வெளியே வந்துடுவான் போல். சீக்கிரம் முன்னாடியே வந்துடுவான் போல். ஐயோ, ஓடு. என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக போகுது? ஏதோ சேரியில் இருக்குது போல், மண்ணில் இருக்குது போல். ஓகே, மேலே தான் ஏற முடியுமா? ஐயோ, வண்டி மாட்டிச்சு. ஐயோ, வண்டி மாட்டலடா. ஓடுற இவங்க ஏதோ ரேஸை கூட்டுட்டு நம்மளை வெறுப்புத்துறாங்க. ஓகே, நான் ஒன்றும் பின்னாடியே வரேன். செக் பாயிண்ட் அங்கே இருக்கு. ஓகே, செக் பாயிண்ட் அந்த சைடு இருக்குங்க. நான் அங்கே பார்க்கும்போது அங்கே இல்லையாடா செக் பாயிண்ட்டு? என்னடா இது? செக் பாயிண்ட் அங்கே இருக்க இடத்துல, அவன் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. ஐயோயோ, என்னடா சொல்கிறீங்க? அங்கே இருக்க இடத்துலடா. நான் புரியல எனக்கு ஒன்றுமே. இருங்க பார்ப்போம். ஐயோ, பழம் இப்போ பழத்துக்குள்ளே வந்துட்டு மாட்டி விட்டாங்க. ஐயோ போச்சுடா. வேற எங்கேயோ மாட்டிக்கிட்டோங்க வசமாக. இங்கே பாருங்க, என்ன இடமே தெரில. அட நாசமாக போனோட. நான் செவனேனண்டா போயிட்டு இருந்தேன். எனக்கு ரேஸுக்கு கூட்டு வந்துட்டு இப்படி கரும்பு குச்சி மாதிரி கவுத்து வச்சிட்டேடா. ஐயோ, நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு வந்துடும்டா. இது நான் ஃப்ரெண்ட்ஸோடு விளாட மாட்டேன். விளாடுறேன், நானே சோளமாக விளாடுறேன்டா. இது ஒரு கேம்னு வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸோட விளாட்ற மாதிரி. எல்லோரும் நம்மளை கோத்து தான் வர்றாங்க. இப்போ எல்லோரும் என்னை ஏமாத்துறீங்க. நான் பார்த்தேன் என்னடா தெரியுது, இங்கே ஒருத்தர் நடந்து போகிறேன், அது மேடமே. ஓகே, இங்கே எவ்வளோ காசு தருவீங்க? கம்மி இங்கே தான். ஓகே, நம்ம நல்ல காராக வாங்கணுங்க. என்ன கார் வாங்குறதுன்னு தெரில, பட் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். லேம்பர்கினி தான் 1 லட்சம் இல்லை 1 கோடிக்கு மேலே இருக்கும், 1000 கோடிக்கு மேலே இருக்கும். அவ்வளோ காசு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த காயின் மாதிரி எடுத்தால் ஏதோ காசு கிடைக்கிதுங்க. அப்போ அந்த காயினே நல்லா தேடு வேண்டாம். ஓகே, இங்கே ஒரு அழகான கார் இருக்குங்க. இந்த காரெலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸை வச்சுருந்தாங்க. இருங்க, அந்த காரை எப்போ பார்ப்போம். ஓகே, சூப்பராக ஓகே இந்த கார் ஷாப்பு. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். இவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ ரேட்டு? ஆடு போட்டு ஃப்ரீயாக தான் வாங்க முடியுமா? அந்த ரேட்டு காட்ட மாட்டேங்க. நானும் பார்க்கணுண்டா ரேட்டு. என்ன நான் பார்த்தா அந்த பிச்சைக்கார மாதிரி தெரியுது. ஆடு போட்டால் ஃப்ரீயாக போட்டால் எடுக்க முடியும், நீங்கள் காசு தான் பார்க்க முடியாது சொல்கிறீங்க. இது பார்க்கலான்டா ரியல் காசு போடுறாங்க. ஐயோ, என்னடா இவ்வளோ காசு போடுறீங்க? என்னடா மனுஷன்டா, என்னடா இப்படி இது பண்ணுறீங்க? ஆடு போட்டு ஃப்ரீயாக போட்டால் பார்க்க முடியுமா? அது என்னன்னா ஃப்ரீயாக ஓட்டுனா முடியும், தவிர ரேட்டு பட்டு காட்ட மாட்டாங்களா. அது பணக்காரன், நம்ம காசு வச்சுருந்தா பண்ணால் காட்டுவாங்களாம். நான் ஒன்றும் காசு வச்சுருந்தா இப்போ என்னடா பண்ணுவீங்க? இப்போ வருங்க, எல்லாமே காசில் போட்டுருக்கீங்க. தம்பி, யார் அது? தம்பி, நீனா எதுக்கு வந்த? நீங்கள் காரு வாங்க வரல, ஒன்றும் வாங்க வரல. நீனா பிச்சைக்காரன் தெரியல, வெளியே போடா. வெளியே பிச்சைக்காரன் தெரியுமா? வெளியே போகலாம். நான் மேடம் இதுக்கு மேடம் வெளியே போகணும், நான் பார்த்துட்டு இருக்கேன் சும்மா. நீனா ஒரு பிச்சைக்காரன். இன்னும் கார் தூப்புறாங்க. இரு மேடம், நான் காசு சேர்த்து வந்துட்டு மூச்சுலேயே வீசுகிறேன். நம்மளை காசில் தான் எல்லாம் தூக்கி போட்டு போகிறாங்க. இன்னைக்கு பாரு, காசு ஏகப்பட்ட காசு எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் வீசி அடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு பாரு டைலாக் தான் விட்டு வந்துட்டேன். நம்மையும் அடிக்க பண்ணா தெரில. சரி, ஓகே, நம்ம திருப்பி நம்ம காசு சம்பாதிக்கிற எல்லாம் வேலை பார்க்க வேண்டாம். அப்படின்னா காசு வரும், இல்லைனா மண்ணு தான் வரும், இல்லை செருப்பு தான் வரும். நமக்கு அடி தான் விழுவோம், தவிர வேறு எதுவும் வராது. அதனால் காசு சம்பாதிக்க வேணாம். ஒழிச்ச காசில் தான் என்றைக்கும் வாங்கணும் போல், இல்லைனா இந்த மாதிரி தான் வெளியே தள்ளி விடுவாங்க போல். ஓகே, நான் இப்போ போகணுன்னா ஐயோ போலீஸ் போய்ட்டுருக்கானே. இந்த போலீஸ்காரர் சும்மாவே நம்மளை தோற்றிட்டு இருக்கான். இருங்க, அந்த சைடாக போகிறான். இல்லை, நம்ம அந்த சைடு போகிறோம், லாஸ்ட்டில் போகிறோம். நம்ம இந்த சைடாக ஓட்டிகிட்டு வேண்டாம். ஓகே, நம்ம அப்படியே போக வேண்டாம். ஓகே, ஃபோட்டோவா 20க்கு மேலே போனோம்னா ஃபோட்டோ எடுத்து தான் ஆகுமா? காசு வருங்க போல். ஓகே, வேறு தான் இருக்கா காசு? காயின் கிடக்கும். இந்த காயின்னா எங்கே காணாமே காணும். அங்கே தூரத்தில் ஒரு காயின் தெரியுங்க, அந்த காயின் எடுப்போண்டா. எடுத்தாச்சு. இப்போ 50,000 3000 இருக்குது போடு, வேறு லெவலு.
வேறு ஏதாவது கிடைக்கிறா பார்ப்போம். வேறு ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. ஸ்டாப் 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 அப்படி திருப்பி ஐயோ இவன் வேறு டே கார் காட்டுங்க போய் தொடங்கிடா எங்கேயாவது நான் இடிக்கிறக்கே வராங்க காரை டேமேஜ் ஆகிடும் நல்ல வேலை. ஓகே நான் அங்கே எதுவும் பார்த்தேங்க கோல்டு கலர் இருந்தது. எங்கள் டாக்டர் சொந்த ஊரோட ஏதோ வந்துடுது. என்ன கோல்டு அங்கே பார்த்தீங்களா நான் நினச்சேன் என்னடா காயின் இருக்குமோ இருக்காதுன்னு நினச்சிக்கும் போது தான் காயின்குள்ளே வச்சுருக்காங்க சேகரமானுங்க. டேய் என்னைக்கே ஸ்கெட்சாடா நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு அதுக்காக ஸ்கெட்சு போடுறீங்க. நம்மளாம் யார் இந்தியன் ப்ரோ பிளேயரு அதுமாதிரி சொன்னால் வீட்டில் கடை காய்கறி சாப்பிட மாட்டேன். சரி ஓகே அடுத்து நம்ம போக வந்தேன் பாருங்க காயின் கிடைக்கிற மாதிரியும் தெரில. இருங்க இங்கே வேலை இருக்குது ஏதோ. ஓகே எவ்வளோ ரேட்டு பார்ப்போம் வேலை இங்கே ஒரு வேலை இருக்குது பார்ப்போமா எவ்வளோ ரேட்டு பார்ப்போம். ஓகே காசு கொடுத்தாச்சு. வெறும் 2000 ரூபாய்க்கு நம்ம நிறைய வேலை பார்க்க சொல்கிறீங்க. வாங்கடா டேய் நான் 20,000 40,000 பரவாயில்லடா ஆனால் 20,000 நிறைய வேலை பார்க்க சொல்கிறீங்க போங்கடா டேய். போனோம் 2000 ஒன்றும் வேணாம் சும்மா வச்சுருக்கீங்க. சில பேருக்கு காசு கொஞ்சோண்டு குறைக்கும் போது இதை வச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே அங்கே ஒரு காயின் இருக்குங்க ஆனால் அது மேலே ஏறல போட்டால் நான் அம்மா அது மேலே ஏறிட்டோம்ல எங்கேயும் இறங்குது. ஐயோ இந்த சைடில் தான் எங்கேயும் இறங்கணும் போல். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் தட்டி விடுவேண்டா. ஓகே என்னது ஐயோ தண்ணிக்குள்ளே போவோம் இப்போ நல்ல வேலை தண்ணிக்குள்ளே போகல. அப்பா நல்ல வேலை ஒரு செகண்ட் இங்கே ஒரு கார் கடை இருக்குது. வேணாப்பா ஏற்கனவே கார் எடுத்து பண்ண போதும் நான் அடுத்த கார் கடைக்கு போவோம். இருந்தாலும் இந்த காரெலாம் கொஞ்சம் டம்மியாக இருக்குது. எவ்வளோ ரேட்டு போட்டு பார்த்துட்டு போகிறோம் திருப்பி நம்ம காரி துப்பி இருப்பாங்க. ஓகே ரேட்டு போட்டு பார்த்துட்டு போவோம். ஏம்மா மேடம் இங்கே இருக்க மேடம் காரிட்ட போட்டு துப்பிடுறாங்க மேடம் நீ பாருங்க நான் பார்த்துட்டு போட்டு போகிறேன். ஓகே பார்ப்போம் ரேட்டு ஆடு தான் போட்டு வாங்கணுமா எல்லாமே. ஓகே இந்த காரெலாம் நம்ம போன வருஷம் இந்த காரெலாம் வாங்கினேன். இதை சும்மா ரெக்கார்ட் பண்ணாமலே வச்சுருந்தேன். ரெக்கார்ட் பண்ணலாம் அப்போ இந்த காரெலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆனால் ஆஃப்ரிக்கன் திருட்டு போயிடுங்க ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால அந்த காரும் போச்சு எல்லா கேமும் போச்சு எல்லாமே போயிடுச்சு. ஓகே இங்கே 1,00,000 ரூபாய்க்கு நல்ல கார் வருங்க. ஓகே நல்லா அழகாக தான் இருக்குது உண்மையான காசு இல்லை ஏதோ கேம் காசும் கொடுக்குமா. ஓகே பரவாயில்ல தம்பி இன்னும் திருப்பி காரி துப்ப போகிறாங்களா. ஐயோ ஓடுறாங்கப்பா திருப்பி காரி துப்பிட போகிறாங்க. ஏற்கனவே அங்கேதான் காரி துப்பினாங்க இங்கே வர சொல்லி மூஞ்சில் துப்ப போகிறாங்க. இன்னும் அவங்களாம் நம்மளால காரி துப்புறாலும் கொண்டுட்டோம் திருப்பி காரி துப்பிட போகிறாங்க ஓடிடா எப்பா. இங்கே ஒரு காயின் இருக்குங்க இங்கே ஒரு காயின் இருக்குது எறா மாப்பிள்ள காயின். ஓகே இப்போ 50,000 இருக்குது பரவாயில்ல நம்ம நிறையாவே சேர்த்தாச்சு. இங்கே ஒரு காயின் இருக்குது என்னன்னா இன்றைக்கி ஐசியமாக இருக்குது எல்லா காயினும் கிடச்சிட்டு இருக்குது போடு வேறு லெவல். இந்த மாதிரி நிறைய கிடச்சதா போதும் 45 கிடைக்கணுமா இன்னும் அது கிடச்சா ஏதோ கிடைக்குமா போல் ஃப்ரீயாக. ஓகே இங்கே ஒரு கார் ஷாப் இருக்குது. இதெல்லாம் டம்மி கார் இல்லை எல்லாமே பெரிய காரும் இருக்குது. அது நம்ம கார் மாதிரியே இருக்குது. என்ன இது நம்ம கார் மாதிரியே இருக்கே ஒரு விஷயம் இறங்குவோண்டா இருங்க அப்படி இறங்குடா. ஐயோ வண்டி இங்கே விட்டா ஆயோ வண்டி அப்போ கரெக்டாக பொசிஷனில் நிற்கிது. ஓகே இதில் நம்ம கார் மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இந்த கார் ரேட்டாக பார்ப்போம் கார் ரேட்டு கிடைக்காது போல். ஓகே இங்கே ஒரு கார் ரேட்டாக இருக்குது. ஆய் சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லா இருக்காங்களே இங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. சரி ஓகே இங்கே இங்கே என்னடா எல்லாத்தையும் ஆடு போட்டு வச்சுருக்கீங்க ஆடு போட்டு ஃப்ரீயாக தான் வாங்க முடியும் தவிர வேறு இது பண்ணுங்க. இதுதான் நம்ம காரு ஆமாங்க அந்த காரு இந்த காரு மிச்சம். இது நம்மகிட்ட ஓகே போட்டிருக்கு இந்த சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா அது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஓகே இது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது ஆனால் அது அது இன்ஜின் தான் மொக்கையாக இருக்குது ரொம்ப ஸ்லோவாக போகுது. இந்த காரை மாற்றி ஆகணும். இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம வந்திருக்கோம் சுற்றி பார்க்குறோம் அப்புறம் நிறையா பண்ண போகிறோம் இன்றைக்கி நிறைய வேலை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே போலீஸ் வர இங்கே பக்கத்தில் வந்து இருக்காங்களே ஆளை விடுங்க ஏற்கனவே அடிச்சுட்டு போகிறோம் இன்னும் அடிச்சிடுவாங்களா இருக்கிறதுல கொஞ்சம் தான் எனக்கு காரு மொக்கையாக இருக்குது அந்த காரையும் அடிச்சு நோக்கிடுவாங்க. ஓகே ஒரு நல்ல வேலையாக இருந்தால் பரவாயில்ல இங்கே தான் சந்துக்குள்ளே வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா அங்கே யாராவது கால் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க இவங்க தொல்லை தாங்க முடியலடா ரெக்கார்ட் பண்ணும்போது தான் கால் பண்ணுறீங்க அதை மறைச்சிட்டேன் அதை வச்சு ஏன்னா எனக்கு தெரியக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா ஹேக்கரை எவனா பார்த்துட்டுனா அதான் செத்துருவோம் நம்ம. ஏன்னா இவெல்லாம் ஏதாவது திருட கூட வாய்ப்பு இருக்குது உங்களை சொல்கிறேன் ஹேக்கர் பார்த்துட்டுனா தான் சொல்கிறேன் ஹேக்கர் திடீர்னு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஹேக்கர்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க பேண்டல் வச்சு ஃப்ரீ கேமில் தான் நிறைய பேண்டில் வச்சு யூஸ் பண்ணி விளாட்றீங்க. அந்த மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணி விளாட்தான் ஆசை ஆனால் போலீஸ் பிடிச்சிட்டா வைங்க அவள் அதெல்லாம் நம்ம தான் யூஸ் பண்ணி விளாடக்கூடாது. இவங்கெல்லாம் அந்த மாதிரி தான் விளாட்றாங்க போலீஸ் பிடிக்க மாட்டேங்குது நம்மளும் பிடிக்க வர்றாங்க தேவலான்னு. சரி ஓகே இங்கே என்ன ஒன்றுமே இல்லைடா எப்படி நான் போவேன் எனக்கு காயின் எடுக்கணும் உள்ளே இறங்கி குதிக்கணுமோ
தெரில என்ன மாதிரி எடுக்கணும்னு தெரில. எப்படி நான் உள்ளே போய் எடுப்பேன் அந்த காயினு? ஐயோ இவன் வேறு ஸ்டாப் போட்டால் வெளியே வந்து நிற்பறான். எங்கடா போய் நான் எடுப்பேன் அந்த காயினை? நவுறதே நீங்கள் வேறு நவுறவும் மாட்டேறாங்க. இவன் வேறு வெறுப்பேற்றிருக்காங்க நடுவில் வந்து. எப்படா நான் இந்த காயின் எடுக்கிறது? அந்த காயினும் எடுக்கிற மாதிரி இருந்ததும் இடம் இல்லை. அங்கே கேப் இருக்குங்க. என்னடா அது ஃபோட்டோ போல். ஓகே இங்கே கேப் இருக்குங்க. இங்கே பாருங்க இங்கே தான் இருக்குது போல். ஓகே இந்த வழியாக போய் எடுத்துக்கலாம் போலுங்க. சந்தை வச்சுருக்கீங்க. இங்கே எல்லா சேரும் அடித்து போட்டு இந்த காயின் வர்றா. அப்பா இப்போ நம்ம 60,000 1000 இருக்குது. அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே இந்த காசு வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது நிறைய இன்னும் அப்டேட் பண்ணுவேன்டா. இன்னும் நிறையா வேணும். பாருங்கள் இப்போ 20 நிமிஷம் போயிடுச்சு ரெக்கார்ட் பண்ணியே. ஓகே வேறு ஏதாவது கிடைக்கிறதா பார்ப்போம் காயின்ஸு. இங்கே ஏதோ என்ன இது? இருக்கேன். பின்னாடி வா. என்னடா இது? ஓகே பின்னாடி வந்தாச்சு. என்ன இது? ரஷ்யாவில் போட்டிருக்கு. ஓகே இவங்க ஏதோ திருட்டு வேலை பண்ண சொல்கிறீங்க. 10,000 தருவீங்க. டேய் நானே நல்லவன். நீ என்கிட்ட திருட்டு வேலை பண்ணீங்க காசு தர சொல்கிறீங்க. போட நான் வேறு எதாவது காசு கூட சம்பாதிச்சிக்கிறேன். இந்த உங்களை மாதிரி ஆட்களை வச்சு தான் சம்பாதிக்க வேணாடா. ஓகே நம்ம வந்து வேறு எங்கேயா போக வேண்டாம். வேறு எங்கேயும் எனக்கு காயினும் கிடைக்கிற மாதிரி தெரில. எல்லா ட்ரம்ஸும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுறது? நடுவில் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவேன். எல்லாம் நடுவில் இருக்க பாருங்க. வெறுப்பாக தான் அதான் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இங்கே காசுக்கு ஏற மாப்பிள்ள. அப்பா இப்போ பாருங்க 60,000 இருக்குது. குரங்கு மாதிரி அப்பப்போ கத்திட்டு இருக்கோம். சும்மா போகண்டா. ஓகே இங்கேயே ட்ரம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ட்ரம்ஸும் அடிச்சு நொறுக்கி விடு. எல்லா ட்ரம்மும் இங்கேயே வச்சுருக்காங்க. ஓகே இங்கே என்ன தெரியுது? என்னது வெளிச்சமாக தெரியுது? ரெட் கலரில் தெரியுது. ஓகே இங்கே ஒரு ஹவுஸ் இருக்குங்க. ஓகே இதை போய் பார்ப்போமா? இந்த ஹவுஸு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் போல். இல்லை ரியல் காசு கேட்குறாங்க. என்னடா ஏன் காசோட கேட்குறவங்களோ அதோட மோசமாக கேட்குறீங்க. கிட்ட 1000 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. ஆஹா நம்ம தள்ளியே போயிடுவோம். அந்த கேம் பக்கமே வர மாட்டேன்டா. கேம் வர விடாமல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. காசு போட்டு வச்சுருந்தாங்க. எங்கடா போவேன்? ஓகே காசு கலெக்ட் பண்ணி போனால் ஃபைனலி வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்த்து நமக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். என்னதான் சொல்கிற கேட்டீங்களா? ஆமாம் கேஸ் நம்ம வந்து ஏற்கனவே 3000 போயிடுச்சு. இல்லை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு 3000 ஆயிரும். அதனால் இதோட முடிச்சுக்கேன். இந்த வீடியோ பார்த்து இருக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் 200 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 1000 சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து ஒரு பிசி செட்டப்லாம் பண்ணலாம் இருக்கிறேன். கண்டிப்பாக நான் பிசி செட்டப் பண்ணால் சொந்த வீடு வாங்கி அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் போதும். ஓகே மக்களே எல்லோரும் பாருங்கள். இந்த வியூஸ்லாம் நிறைய பேர் பாருங்கள். எனக்கு கேம் பேர் தான். கேம் பேர் நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம விளாடி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த கேமு. வேறு லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து செம்மையாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். இன்ஜின் கூட இருக்கே. இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பற்றி நமக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. இஸ் பாய் காய்ஸ்.